தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு சொன்னப்போலாம் ஒரு பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஐடி விங் பாஜகவின் தலைவர்கள் பிரதமர் உட்பட அனைவரும் அவரை ஒரு கேலிக்குரியவராக சித்தரித்தார்கள். இன்று வழக்கம் போல அவர் சொன்னதுதான் இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்கிற நிலைப்பாடு உறுதியாகியிருக்கு. அந்த விதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு பாஜகவை பணிய வச்ச ஒரு வேலையை எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அரசுல செயலாளர்கள், துணை செயலாளர்கள், இணை செயலாளர்கள் பாத்தீங்கன்னா இவர்கள 90% பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அது எப்ப பார்த்தாலும் ஒரு சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டா உடனே அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல வர்றவங்களுக்கு திறமை இல்லை, அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் மிக நீண்ட காலமாக உயர் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த இடத்திற்கு வேறு யாரும் வந்துவிடக் கூடாது. தகுதி அடிப்படையிலும் திறமை அடிப்படையிலும் கூட யாரும் வந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கடுமையா நம்ம பல்வேறு துறைகள்ல ஒரு மைக்ரோ மைனாரிட்டி சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் இடஒதுக்கீடு கிடைக்கணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அனைவருக்கும் திறன் பயிற்சி கிடைக்கணுங்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி போயிட்டு இருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாஜக அரசு படிப்படியாக குறைத்து ஏறக்குறைய ஒரு நிப்பாற்ற நிலைக்கு தான் இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்திய அரசியல்ல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள். நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் சரி, ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக எடுத்திருக்காங்க. 3 ஆண்டு போராட்டத்திற்கு பின்பு இன்று நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு குரல் கொடுத்திருக்காங்க. இந்தியா கூட்டணியும் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது. இன்று 3 ஆண்டு கால ராகுல் காந்தி அவர்களுடைய போராட்டத்திற்கு பின்பு இன்று பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு சொன்னப்போலாம் ஒரு பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஐடி விங் பாஜகவின் தலைவர்கள் பிரதமர் உட்பட அனைவரும் அவரை ஒரு கேலிக்குரியவராக சித்தரித்தார்கள். இன்று வழக்கம் போல அவர் சொன்னதுதான் இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிலைப்பாடு உறுதியாகியிருக்கு. அந்த விதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு பாஜகவை பணிய வச்ச ஒரு வேலையை எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் முக்கியம் நம்ம நினைக்கிறோம்னா, அது வெறும் சாதி அடிப்படையிலானது மட்டும் கிடையாது. யார் யார் என்ன சாதின்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் அதனோட வேலை இல்லை. அது ஒரு டேட்டா, ஒரு சாதிங்கிறத விட அது ஒரு டேட்டா. எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம், அது சட்டமன்றமா இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளா இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்புகளா இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தினர் எவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கான பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கறத கண்டறியணும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். அததான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நிலைப்பாடு. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அரசுல செயலாளர்கள், துணை செயலாளர்கள், இணை செயலாளர்கள் பாத்தீங்கன்னா இவர்கள 90% பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அதனால வேற சமூகங்களுக்கு ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள், எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள், எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினர், குறிப்பாக பெண்கள், இந்த இந்திய மக்கள் தொகையில ஒரு பெரும்பகுதியாக இருக்கிற ஒரு 90% பேர் இருக்கிற மித்தவர்களுக்கு அறிவே இல்லையா, நமக்கு திறமையே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கடுமையான நிலைப்பாட்டில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும். அதுல இருந்து அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத ராகுல் காந்தி அவர்கள் அரசாங்கத்தில் மட்டுமல்ல தனியார் துறை வேலை வாய்ப்புகளையும் இந்த மாதிரியான சமூக ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப நாங்க தனியார் துறைகள்ல சாதி ரீதியான சமூக ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் சாதி அடிப்படையில் ஆளை எடுத்தா எப்படி மெரிட் இருக்கும், எப்படி அவங்களுக்கு திறமை இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க திறமை இல்லாத யாரையும் நம்ம எடுத்துக்க சொல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னா அந்த சமூகங்கள்ல யாரு திறமையா இருக்காங்களோ அவங்க நீங்க எடுங்க. ஒரே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த
சேர்ந்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட 1-2 சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு தான் திறமை இருக்குது, அறிவு இருக்குது. மிச்சம் யாருக்கு அறிவே இல்லை, திறமையே இல்லை, அவர்கள் இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் உயர் பதவிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். அது எப்ப பார்த்தாலும் ஒரு சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டா உடனே அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல வர்றவங்களுக்கு திறமை இல்லை, அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் மிக நீண்ட காலமாக உயர் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த இடத்திற்கு வேறு யாரும் வந்துவிடக் கூடாது, தகுதி அடிப்படையிலும் திறமை அடிப்படையிலும் கூட யாரும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழலை மாற்ற வேண்டும்ங்கிறதுனாலதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் சரி, தனியார் துறையிலான இடஒதுக்கீட்டுல, தனியார் துறை வேலை வாய்ப்புல இடஒதுக்கீட்டு வேணுங்கிறத தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கடுமையா நம்ம பல்வேறு துறைகள்ல ஒரு மைக்ரோ மைனாரிட்டி சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் இடஒதுக்கீடு கிடைக்கணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அனைவருக்கும் திறன் பயிற்சி கிடைக்கணுங்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி போயிட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு இந்திய அரசியலில் சமத்துவமும் சமூக நீதியும் ஒரு மைய நீரோட்டமாக மாறி இருக்கிறது. அதற்கான ஒரு சூழலை காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள் இங்க நான் குறிப்பிடுகிறேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாஜக அரசு படிப்படியாக குறைத்து ஏறக்குறைய ஒரு நிப்பாற்ற நிலைக்கு தான் இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிராமப்புறங்கள் இருக்கிறவர்கள், ஒரு வறுமையில் இருக்கிறவங்க, ஒரு விவசாய வேலை செய்யறவங்க, மழை பெய்யல, ஒரு வேலை இல்லாமல் இருக்கிற சூழல்ல சாப்பாட்டுக்கு இல்லாத கூட போயிருது நிறைய மாநிலங்கள்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில அரசாங்கம் ஒரு 100 நாளாவது குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுக்கணும்னா நம்ம வேலை வாய்ப்பு கொண்டு வந்தோம். இன்னைக்கு அது பாஜக ஆட்சியில் அது 100 நாள் வேலை கிடையாது, 25 நாள் வேலையா ஆகிருச்சு. அந்த செஞ்ச 25 நாள் வேலைக்கும் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக ஊதியம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. நாடாளுமன்றத்தில் நான் அதை பத்தி பேசியிருக்கேன். நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் ஒன்றிய அரசோட போராடி கொண்டிருக்கிறோம். 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற மக்களுக்கு பாஜக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைக்குதுங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டும்.